ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் மசாலா டீ எப்படி செய்வேன்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், பாதி டேபிள் ஸ்பூன் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 to 25 பிளாக் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இவ்வளோ போதும். ஏலக்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை வந்து 1 இன்ச் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் ஒடிச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து நட்மேக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட தூள் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோன்னா சுக்கு டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? பாதிக்கு குறைவாக எடுத்து வச்சுக்கிங்க. உங்கள்கிட்ட வந்து பவுடர் தான் இருந்துச்சுன்னா நட்மேக். நான் வந்து இது பாய்க்கிறேன். இஞ்சி 2 இன்ச்சு இந்த மாதிரி இடிச்சிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட இஞ்சி பவுட்ரு, அதாவது சுக்கு பவுட்ரு, ஓகேயா, அப்படி தான் சொல்லுவாங்க, இஞ்சி பவுடர். அது உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அது யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? என்கிட்டையும் இருக்குது ஜிஞ்சர் பவுடர். பட் டீக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டால் ஜிஞ்சர் சூப்பராக இருக்கும்னு. ஸோ அதனால் நான் வந்து 2 இன்ச் இந்த மாதிரி இடிச்சிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். மில்க் 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? மில்க் வந்து நான் கோத்தா பால் பாய்க்கிறேன், ஃபுல் ஃபேட். ஓகேங்களா? அது பாய்க்கிறேன். ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சீனி, அப்புறம் என்னது டீ பவுடர். ஓகே, நான் என்ன டீ பாய்ப்பேன்னா லிப்டனும் டேபோவும் மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போதும் வீட்டில் வந்து டீ செய்வேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டீ நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ, எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கிங்க. அது வந்து 1 கரண்டி. ஓகேங்களா? பட் நான் வந்து கொஞ்சம் லேசாக தான் பாய்ப்பேன். எனக்கு ரொம்ப அப்படியே பிக்காட்டாக இருந்தால் டீ பிடிக்காது. ஸோ நான் கொஞ்சம் லேசாக தான் எடுத்துக்குவேன். சீனி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிங்க. ஓகே ஓகே மேபி நீங்கள் கேட்கலாம், மசாலா டீக்கு ஏன் நம்ம இதெல்லாம் பாய்க்கிறோன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே, இது பட்டை சின்னமன் ஸ்டிக்கா. இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, என்ன மில்க் ப்ராடக்ட் நம்ம பாய்ச்சாலும் நீங்கள் சினமன் ஸ்டிக் போட்டிங்கன்னா வெரி குட். ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும். ஈவன் நம்ம பேக்கரிக்கு போனால் கூட சினமன் ஸ்டிக்லேருந்து பன்னுலாம் நம்மளுக்கு கிடைக்கும். சினமன் ஸ்டிக் வடவர் பேக்கரியில் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள், பன்னுலாம். ஸோ அது வந்து பால் கூட நம்ம சினமன் ஸ்டிக் வந்து கம்பைன் பண்ணுமா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நம்ம சினமன் ஸ்டிக் கண்டிப்பாக போடுவோம். கிராம்பு ஏன் போடுறோன்னா, அது பல்லு வலிக்கு, தொண்டை வலிக்கு, இப்போ உங்களுக்கு கோல்டாக இருந்துச்சுன்னா ஸோ இது குட். அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஏலக்காய் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அதோட அரோமா, அது ஸ்மெல்க்காக நம்ம இந்த டீயில் போடுறோம். ஸோ இது 3யும் போட்டனால. பிளாக் பெப்பர் ஏன் போடுறோன்னா, காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் உரப்பாக, கொஞ்சம் டேஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் அதனால் நம்ம வந்து பிளாக் பெப்பர் போடுறோம். நட்மேக் இது ஏன் போடுறோன்னா, இதெல்லாம் போட்டனால தான் நம்ம இது போடுறோம். இது போட்டோமோ இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் நம்ம இது போடுறோம். ஓகேங்களா? ஜிஞ்சர் நார்மல் நிஜர் டீ இருக்கிறனால அது ஸ்மெலுக்கு, அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறோம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து மசாலா டீக்கு இதெல்லாம் பாய்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால சொல்கிறேன். பிகாஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோமா பெட்டராக இருக்கும்ல, அதனால தான். ஓகே, இப்போ நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா ஸ்பைசஸும் போடுறோம். ஓகேங்களா?
ஜிஞ்சர் போடலை. ஓகேங்களா? இது வந்து நல்லா கேட்டிங்க, லோ ஃப்ளேமில் தீச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் இதை தீச்சிடக்கூடாது. சும்மா நம்ம வந்து அது சூடு படுத்துறதுக்காக தான் போடுறோம். ஓகேங்களா? நம்ம வந்து இது வாட்டில் நம்ம வந்து கொஞ்சம் சூடு படுத்தினோமா பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஒரு 1 minute to 2 minutes சும்மா நெருப்பில் சும்மா இப்படி சூடு படுத்திட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போயே நல்லா குட் ஸ்மெல் வருது. ஓகே ஓகே 1 to 2 minutes தான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணுறதில்ல, நம்ம அது சூடு தான் படுத்துகிறோம். ஓகேங்களாப்பா? இப்போயே உங்களுக்கு அந்த மசாலா டீ ஸ்மெல் வந்துடும். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் போதும். ஓகே போதும். ஓகேங்களா? சூடு ஆறினோன்னு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா தூளாக அரைச்சிடாதீங்க, ஒரு 70%. ஓகே, நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு தூளாக வேணாம் அது. ஓகே, ஏன்னா தூளாக அரைச்சிங்கன்னா கசக்கும். ஓகே, அதனால் நம்ம தூளாக வேணாம், நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஓகே, அந்த ஸ்பைசஸ் சூடு ஆறுற வரைக்கும் நான் என்ன பண்ணேன், ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருந்தேன்ல, அந்த தண்ணியை வந்து ஒரு பானையில் போட்டுட்டு ஜிஞ்சரை போட்டுட்டேன். கேஸை ஆன் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது கொதிக்கிட்டோம். ஓகேங்களா? அதுக்குள்ளாரே அது சூடு ஆறிடும், நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், அரைச்சிட்டு வச்சுட்டோம். இது வந்து நான் வந்து டேபிள் ஸ்பூன் பாதி தான் நான் பாய்ப்பேன். ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து அழகாக கட்டி வச்சுருங்க, காற்று போகாமல். ஓகேங்களா? ஏன்னா அது ஸ்மெல் தான் ரொம்ப முக்கியம். ஸ்மெல் போகாமல் நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் பேலன்ஸை பாய்ச்சிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதுலேருந்து பாதி தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது பாதி டேபிள் ஸ்பூனை போடுறேன். ஓகேங்களா? இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த மசாலா டீயோட அரோமா இப்போயே வந்துடும் உங்களுக்கு. இப்போ டீத்தூள் போடுறேன் நான். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பாய்க்கிறீங்களோ அது போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? பட் நான் குறைவாக தான் போடுவேன், பிகாஸ் எனக்கு ரொம்ப பிக்காட்டாக இருந்தால் பிடிக்காது. ஓகேங்களா? இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 2 minutes. கேமரா கோணியாக ஓடுதா? ஓகே, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். அது நல்லா கொதித்து அந்த கலர்லாம் வரட்டும். பாருங்கள், நல்லா கோச்சிக்கிட்டு இருக்கும் போது பால் ஊற்றுறேன். ஓகேங்களா? லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, ஏன்னா இது பொங்கும். பக்கத்துலேயே நில்லுங்க. ஓகேங்களா? ஒரு 2 to 3 minutes தான். பாருங்கள், இந்த மாதிரி தான் கொதிக்கும். ஓகேங்களா? அப்பா, நல்லா குட் ஸ்மெல். இப்போல்லாம் சீனி போடாதீங்க, நீங்கள் கேஸ் அடிச்சுட்டு தான் நீங்கள் சீனி போடணும். சீனி வந்து கொதிக்கும் போது போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இது அப்படியே மேலே ஏறும். அதான் சொன்னேன்ல அது பொங்கோன்னு. கேஸ் அடிச்சிருங்க. திருப்பியும் ஆன் பண்ணுவோம். திருப்பியும் வரும், திருப்பியும் அடிப்போம். 3 தடவை அப்படி செய்வோம். ஓகே, திருப்பியும் வருது. திருப்பியும் அடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு தேவையான பாருங்கள், என்னோடய டீ வந்து இந்த கலரில் தான் இருக்கும், பிகாஸ் எனக்கு ரொம்ப பிக்காட்டாக இருந்தால் பிடிக்காது. நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் டார்க்காக இருந்திருக்கும். ஓகேயா? ஸோ எனக்கு இது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ அடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான சீனி போட்டுக்கிங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து குராங் மனிஸ் தான், அதனால் நான் கொஞ்சம் தான் போடுவேன். போட்டுட்டு கிண்டிக்குவோம். சீனி போட்டு கிண்டிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆறினோன்னே நம்ம கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலாம். காமிக்கிறேன். பாருங்கள், என்னோடய மசாலா டீ ரெடி.
குட் ஸ்மெல், வீடே கம கமன்னுது வாசம். ரொம்ப பேருக்கு ஏற்கனவே தெரியும் இது எப்படி செய்கிறதுன்னு. பட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்சதும் தெரியாத ஆள் நியூ பிகினர்ஸ்லாம் இருக்காங்களே, சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்களே பிரதர் அண்ட் சிஸ்டர், ரொம்ப பேர் கேட்குறீங்க சிம்பிளான மெனு போட சொல்லி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இதெல்லாம் நீங்கள் வீட்லேயே செய்யலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு இதையும் சொல்லுங்கள். ஹாய், குடிச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் குடிக்கிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஓகேங்களா? நான் நார்மலி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலே லன்ச்சாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் சரி, ஒரு கட்டிட்டு கடைசியாக மசாலா டீ தான் குடிப்பேன். பிகாஸ் இது குடித்தா ரொம்ப நல்லது. ஓகே, உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? பிகாஸ் பிளாக் பெப்பர் வேறு போட்டிருக்கோங்கள, அது ரொம்ப உங்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே டக்குன்னு இறங்கிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கரெக்டாக அந்த தண்ணியும் பாலும் ஒரு கிளாஸ் கரெக்டாக நீங்கள் போடுங்க. கூட கொரு போட்டுறாதீங்க. அப்போ தான் கரெக்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் குடித்தோன்னே உங்கள் வாயில் வந்து அந்த டேஸ்ட் அட்லீஸ்ட் 2-3 hours உங்கள் வாயில் வந்து அந்த டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மசாலா டீ குடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஒன்று விஷயம் நான் கேட்டிருந்தேன், எப்படி சப்ஸ்கிரைபை ஏற்றுறதுக்கு, இல்லை தமிழில் பேசுகிறது தான் பிரச்சனையா என்ன இதுன்னு கேட்டிருந்தேன். ரொம்ப பேர் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன்ஸ்டாலேயும் சரி இங்கேயும் சரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ஐடியா எல்லாமே மைண்டில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த இந்த ஐடி அதெல்லாம் வந்து அவ்வளோ குட் கிடையாது. ஸோ ஐ திங்க் சப்டைட்டில் பண்ணலாமான்னு பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ தெரியாது அதை பற்றி. ஸோ கண்டிப்பாக த பெஸ்ட்டாக தான் நான் செய்வேன் உங்களுக்காக. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு. ஈவன் கேமரா கூட கொஞ்சம் ஓடுது, அதுக்கும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. பிகாஸ் நான் லோன்னால எனக்கு சரியாக எனக்கு இதை பற்றிலாம் அவ்வளோ சமைக்க மாட்டோம் தான் தெரியும். இப்போ இதே எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். வெரி சூன் எல்லாமே நான் கரெக்டாக செஞ்சு உங்களுக்கு த பெஸ்ட்டாக கொடுக்குறேன். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்க்கு.